பிதாவாகிய தேவனுக்கு கோடி கோடி நன்றியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கோடி கோடி ஆராதனைகளையும் துதியும், நம்ம எந்நாளும் ஆளுகை செய்கிற ஆவியான தேவனுக்கு புகழும் மகிமையும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த நாள் ஆராதனை நாள். தேவன் நம் வாழ்வில் செய்த எண்ணிலடங்கான நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் நாள். நமது பாவ அக்கிரமங்கள் எல்லாம் கிருபையாக மன்னித்து கிறிஸ்துவின் இரத்தத்தால் நம்மை கழுவும் நாள். நம்முடைய நோய்களை தேவன் குணமாக்கும் நாள் இந்த ஆராதனை நாள். தடைகளெல்லாம் உடைத்து ஆசீர்வாத கதவுகளை திறக்கும் நாள் ஆராதனை நாள். முழு உள்ளத்தோடு தேவனை ஆராதிக்கும் போது அவர் நம் நடுவில் வாசமாய் இருப்பதை அடையாளங்கள் அற்புதங்கள் வழியாக கண்டு கொள்வோம். 122ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தை பாருங்கள். தாவீது ஆலய ஆராதனைக்கு போவதை குறித்து தன்னுடைய மகா உன்னதமான மேன்மையை நமக்கு கற்றுத்தருகிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். எத்தனை பெரிய ஆனந்தம் பார்த்துருங்களா? இன்றைக்கு அங்கே சுத்த போவோம், இங்கே சுத்த போவோம், அந்த இடத்துக்கு போவோம், இந்த இடத்துக்கு போவோம், அந்த களியாட்டங்களுக்கு போவோம், சினிமாவுக்கு போவோம் என்று சொல்லும்போது தான் உலகம் மகிழ்ச்சி அடைகிறது. ஆனால் தாவீதை பார்த்தீர்களா? ஆலயத்திற்கு போவோம், சர்ச்சுக்கு போவோம், சபைக்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது எனக்கு அது பெரும் மகிழ்ச்சியாய் இருந்தது என்று தாவீது சொல்லுகிறார். ஆமாம் அன்பானவர்களே, ஏனென்றால் ஆடு மேய்க்கிற சாணியின் மத்தியில் இருந்த ஒரு வாலிபனான என்னை என் தேவன் அபிஷேகித்து என்னை மகாராஜாவாக உயர்த்தினாரே, அந்த மகிமையின் ராஜாவை ஆராதிக்க போவதுதான் ஆலயத்துக்கு போவது. ஆகவே எனக்கு அது பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது என்று அவன் நன்றியோடு சொன்னார். இன்றைக்கு சபை ஆராதனைக்கு வருவதில் கிறிஸ்தவ உலகில் 100க்கு ஒரு 30 மடங்கு மக்கள் சோம்பேறிகளாய் மாறி பல காரணங்களை சொல்லி ஆன்லைனில் பார்த்து கொள்ளலாம், இப்படி கேட்டுக்கொள்ளலாம், அப்படி கேட்டுக்கொள்ளலாம் என்ற சாக்குப்போக்கு சொல்லும் காலங்களை இன்றைக்கு வளர்த்து கொண்டார்கள். வயதானவர்கள் தான் ஆன்லைனில் பார்க்கணும், நடக்க முடியாதவர்கள், செயல்பட முடியாதவர்கள் தான் ஆன்லைனில் பார்க்கணும். நீங்கள் சாப்பிடுவதற்கென்று குறிப்பிட்ட இடத்துக்கு போவீர்கள் தானே? சம்பளம் வாங்குவதற்கென்று கம்பெனிக்கு போவீர்கள் தானே? நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கென்று அந்த வெற்றி கொடுக்கும் இடங்களுக்கு போவீர்கள் தானே? வியாதி வந்துவிட்டால் ஆன்லைனிலே பார்த்து நான் வைத்தியம் பார்த்து கொள்வேன் என்று நீங்கள் ஒன்றும் தீர்மானிக்க போவதில்லையே. டாக்டரை தேடித்தானே போவீர்கள், ஆஸ்பத்திரிக்கு தானே போவீர்கள். இப்படி எத்தனை உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு போக முடிகிறது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்பது தேவனுடைய நாள், அது நம்முடைய நாள் அல்ல. அவரை ஆராதிப்பதற்கென்று அது நமக்கு கொடுக்கப்பட்ட நாள். ஆகவே அன்பானவர்களே, சபை ஆராதனைக்கு போவதற்கு பல சாக்குப்போக்களை சொல்லுவதை கர்த்தர் அறிவார். அந்த நாளில் நீங்கள் ஆராதிப்பதை விட்டு வேறு வழியில் ஏதோ சம்பாதிப்பதற்கோ அது வேறு எதோ சாதிப்பதற்கோ நீங்கள் போவதாக எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் எழுதி வைத்து கொள்ளுங்கள், அன்றைக்குத்தான் உங்களுக்கு இரட்டிப்பான நஷ்டங்கள் வரும். ஏனென்றால் ஆராதனை நாள் என்பது அது தேவனுடைய நாள். என்ன வந்தாலும் என் தேவனை நான் ஆராதிக்க நான் ஆலயத்துக்கு போவேன் என்று தாவீதை போல நன்றியோடு நாம் சொல்ல கற்றுக்கொள்வோம். நீங்கள் அப்படி நடந்தால்தான் இன்றைய இளைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லோரும் உங்களை நம்மை பார்த்துத்தான் ஆர்வத்தோடு சபைக்கு வருவார்கள். அவர்கள் இடறி போவதற்கு நீங்கள் காரணமானவர்களாக மாறக்கூடாது. நீங்கள் உற்சாகம் காட்டினால் மற்றவர்களும் எழும்பி நிற்பார்கள். இப்படித்தான் நாம் எல்லோரும் நன்றியோடு தேவனை ஆராதிக்க சபை ஆராதனைக்கு வர வேண்டும். அங்கே கர்த்தருடைய கரம் நம்மேல் வருகிறது. அவர் ஆராதிக்கும் போது நம் மத்தியில் அவர் உலாவுகிறார், குணமாக்கிறார், விடுவிக்கிறார், தொடுகிறார், அபிஷேகிக்கிறார், தப்புவிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார், நமக்கு மகிமையானவைகளை செய்கிறார். ஆகவே
தாவீதைப் போல சபை ஆராதனைக்கு போவதற்காக நான் அகமகிழ்ந்தேன், வெகு மகிழ்ச்சி கொண்டேன் என்ற வாஞ்சையோடு நம்ம எல்லோரும் தேவனுக்கே ஆராதனை செலுத்துவோம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உலகில் அழிந்து போகிறதற்கெல்லாம் அந்தந்த இடங்களுக்கு போக நினைக்கிற எத்தனையோ கோடி கோடியான மக்கள் உம்மை ஆராதிக்கிற சபைக்கு வருவதற்கு பல சாக்கு போக்குகள் எல்லாம் சொல்லி சோம்பலாய், கேடாய், பொய்யாய், மாயாய் அந்த நாட்களை செலவிட விரும்புகிறார்கள். அது அவர்களுக்கு பெரும் நஷ்டங்களை கொண்டு வருகிற சம்பவம் என்பதை உணரும்படி செய்துள்ளோம். உம்மை ஆராதிக்கிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள், அவர்கள் குடும்பங்கள் செழிக்கும், அவர்கள் பிள்ளைகள் செழிப்பார்கள். ஜீவகாலமெல்லாம் தாவீதை போல ஆலயத்துக்கு போய் உம்மை ஆராதிப்பதையே நாங்கள் மிக வாஞ்சியோடு கூட அதை நிறைவேற்றி தர பலன் தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.